ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 20 ஏக்கர் விவசாய நிலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி. அதாவது பார்த்திங்கன்னா, நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற வழியில் உங்களுக்கு வள்ளியூர் கடத்தல் நாங்குநேரி தாலுக்காவுக்கு உட்பட்ட நாங்குநேரி டு திருச்செந்தூர் ரோடு. அதாவது நாங்குநேரிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் உங்களுக்கு பாப்பங்குளம், அதாவது பாப்பங்குளம்னு சொல்லுவாங்க. இந்த பாப்பங்குளம் ஊரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 20 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இந்த மாநில நெடுஞ்சாலை அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்குநேரி அண்டு திருச்செந்தூர் போகிற வழியில் மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரணும், கட் ரோட்டில் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மண் எல்லாமே பியூர் செம்மண். அதாவது நம்ம எடுக்கிற டைமில் நம்ம அதாவது நம்மளுக்கு கேமரா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால இந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது. ஆக்சுவலாக இந்த மண் பார்த்திங்கன்னா எல்லாமே பியூர் ரெட் கலரில் உள்ள மண் தான் இங்கே நம்ம பார்க்குறது. ஸோ மொத்தம் உங்களுக்கு 20 ஏக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செம்மண் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடங்களில் அந்த பராமரிப்பு இல்லாத இடங்களில் பார்த்திங்கன்னா பனை நிற்குது. அதுக்கப்புறம் தேக்கு மரங்கள் கொஞ்சம் ஏக்கரில் தேக்கு மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் பேரிச்சப்பழ மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல், அப்புறம் கொஞ்சம் வயலாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நெல் பயிர் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடங்களில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாமே உங்களுக்கு விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிணறு, நம்ம லேண்டுக்குள்ளேயே ஒரு 3 கிணறு இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ், 2 ஃப்ரீ சர்வீஸ், அதாவது 3 கிணறுக்கு ஒரு கரண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் இன்னொரு கரண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கிணறு, 3வது கிணறுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் மோட்டர் வச்சு பண்ணுறாங்க. ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாதது. நம்ம லேண்டுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஓடுது. நம்ம லேண்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா குளம், அதாவது பெரிய குளம் இருக்குது. ஸோ நடுசில் தான் நம்ம வயல். அப்படி பார்த்துங்க, தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மெயினான ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு அதாவது பஸ் ரோடு தான், நார்மல் ரோடு, அதாவது நார்மல் தார் ரோட்டில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் நம்ம லேண்டுக்கு முன்னால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் ரோட்டில் வரணும். ஸோ அப்படி தான் இருக்குது. பாதையெல்லாம் உங்களுக்கு தெளிவான பாதை தான். ஸோ பாருங்கள், இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நல்ல நீரோட்டத்துக்கு பஞ்சம் இல்லாத தான். நாங்கள் ஒவ்வொரு கிணறையும் காணிக்கிற பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோது எழும்பி நிற்கிற பாருங்கள். கிட்டத்தட்ட தர மட்டத்துக்கு, தரையிலேருந்து ஒரு 4 அடி பள்ளத்தில் தான் இருக்குது. அவ்வளவு அதிகமான நீரோட்டத்தை கொண்ட ஒரு அழகான ஒரு பூமி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். முன்னால் பார்த்திங்கன்னா ஆறு, பின்னால் பார்த்திங்கன்னா குளம், 3 கிணறு, எல்லாமே இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம். அதாவது பார்த்திங்கன்னா மரம் செடிகளுக்கு சொட்டு நீர் வச்சுருக்காங்க. அண்டு வயலுக்கு மட்டும் உங்களுக்கு நீர் பாய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி நல்ல ஒரு செழிப்பான பூமியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னாச்சுன்னா, ஒரு சென்ட்டுக்கு 14,000, அதாவது ஒரு சென்ட்டுக்கு 14,000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 14 லட்சம், 14 லேக்ஸ் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல இடம். ரேட்டும் ரொம்ப கம்மியாக வந்திருக்குது. 20 ஏக்கர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரேட் அதிகமாக தான் வரும். ஸோ இவங்க ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க பாருங்கள். எல்லா சகல வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது. அவங்களால முடியும், அதாவது இந்த 20 ஏக்கரில் அவங்களால என்னென்ன வயல் பண்ண முடியும்னா வயல், அதுபோல் தேவைக்கு என்னென்ன விவசாயம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கி எல்லாமே 20 ஏக்கருமே நீங்கள் வயலாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 2வது கிணறு. பாருங்கள், தண்ணி மட்டத்தை பாருங்கள். அதாவது தண்ணி பூமியிலேருந்து ஒரு 4 அடி பள்ளத்தில் தான் இருக்குது. அவ்வளவு செழிப்பான ஒரு பூமியை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். நாங்குநேரியிலேருந்து உங்களுக்கு பாப்பங்குளம் ஏரியாவில் தான் இந்த நிலம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அழகான 20 ஏக்கர் நிலங்கள் உங்களுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோ உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.